ஜன்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி. இந்த 8 சனி 8 சனி 8 சனின்னு பயந்து போய் சிம்மமே பாதி பேர் ஜோசியர் ஆயிட்டாங்க. 8ஆம் இடத்தில் சிம்மத்துக்கு சனி இருந்தால் நல்லது தான் நடக்கும், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். 6இல் சனி 7இல் சனி, அவன் 8ஆம் இடத்தில் மறைவது நல்லது தானே. ஜோதிடன்னா சூட்சுமங்கள் முக்கியம். குரு வேற ஜூன் மாதத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்து சத்ரு, ரோகம், கடன் நிவர்த்தி எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். 12இல் வந்த குரு. ஆனாலும் திங்கட்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் சிம்மராசிக்காரர்கள் தானம் கொடுக்க சுபவிரய பிராப்தம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்ப்பார். மன அழுத்தம் போயிடும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, பசங்க எழுதுகிற எக்ஸாம்ஸில் நீங்கள் நினைக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்கிறது இப்போ எல்லாமே அனுகூலம் மாறப்படும். அதோட தாயார் தந்தையார் உறுதுணையாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். காதல் அமைப்பில் துணை அல்லது துணைவியார் இடத்தில் கோபதாபங்கள் கூடாது. இவ்வளோ வருஷம் நீங்கள் கோபதாபம் போட்டுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு தகராறு பண்ணின்னு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க விஷயத்தில் குடும்பத்தை மட்டும் தொந்தரவு பண்ணாதீர்கள். காதல் அமைப்பை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் கஷ்டப்பட போகிறது சிம்மம். 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தை முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தூக்கமின்மையால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு, பால்பிட்டேஷன், பிபி, லோ பிபி, ஹீமோகுளோபின் டக்குன்னு குறையும். சாப்பிட்றதுக்கே பிடிக்காத ராசியாக சிம்மம் ஆகும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் செல்வி சொன்ன நல்லது நடக்காது. வருடம் முழுவதும் நகை வாங்கக்கூடிய ராசி சொல்லுகிறேன் சிம்ம ராசி. அஷ்டமி பார்க்காத, நவமி பார்க்காத, எது பிடிக்குதோ அது டிசைன் பிடிச்சா வாங்கிட்டு. ஸோ ஹாப்பியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், உடற்பயிற்சி செய்துவிட்டு ஹாப்பியாக இருங்கள்.